இன்குபேட்டரை பற்றி நான் சொல்கிறதுக்காக வந்துட்டேன். நம்ம கம்பெனி பேர் வந்து ஏபி இன்குபேட்டர்ஸ். இதில் எல்லாருக்கும் மெயின் என்னென்ன ப்ராப்ளம்னா சார், சிக்ஸ் மோர்டாலிட்டி வந்து ஃபஸ்ட் வீக் மோர்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது வின்டர் டைமில். அதுக்காக மெயின் ரீசன் என்னென்னா வென்டிலேஷன். எல்லோரும் அந்த வின்டர் டைமில் பயங்கரமான வென்டிலேஷன் க்ளோஸ் பண்ணி நடத்துருவார். அதுக்காக மெயின் சிக்ஸ் மோர்டாலிட்டி நிறைய இருக்குது. அந்த சிக்ஸ் மோர்டாலிட்டி இல்லாமல் பண்ணோம்னா மிஷனுக்கு பேக் சைடு இருக்குது, அந்த பில்டிங் இருக்கிற இடத்துல நமக்கு மெயின் வென்டிலேஷன் நல்லா பண்ணணும். அது காற்று எப்படி இருக்கணும், எப்படி வென்டிலேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரே டைமில் நம்ம சிக்ஸு ஒன் டைம் புல் அவுட் பண்ணுற மாதிரி என்னென்ன செய்யணும், அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்காக நம்ம இது வந்துட்டோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம இன்குபேட்டரில் பழைய சிஸ்டத்துக்கும் இப்போ இந்த ட்ராலி மாடல் சிஸ்டத்தில் வந்து நம்ம வேலை கம்மியாகுது. அந்த ட்ராலி சிஸ்டமில் வந்து நமக்கு மொட்டை செட் பண்ணி அந்த ட்ராலிக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிமிகேஷன் ரூமு, அதுக்கப்புறம் ஏசி ரூமு, அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட்டிங் ரூம் அதுக்கு எடுத்துகிட்டு அப்படியே அந்த ட்ராலி எடுத்துகிட்டு நம்ம மிஷினுக்குள்ளே இது பண்ணிக்கலாம். அடுத்த பயோசெக்யூரிட்டி விஷயத்தில் வந்து கிளீனிங்கு, இன்குபேட்டர் கிளீனிங்கு, மிஷினுக்குள்ளே கிளீனிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டான பண்ணியாச்சுன்னா நமக்கு ஹேட்ச் நல்லா வருது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்ன சார், இப்போ நம்ம எல்லோரும் இது கேண்டிலிங் பண்ணும்போது இதில் வந்து நம்ம கேண்டிலிங் பண்ணும்போது 6% வந்து 0.6% வந்து கம்பல்சரி நம்ம இன்ஃபர்டைல்ஸ் வரும் சார். எல்லோரும் என்ன செய்கிறேன்னா எல்லாம் ஹேட்ச் நம்ம எப்படியும் பார்த்தா தான் சரி 6% வந்து கம்பல்சரி நமக்கு இன்ஃபர்டைல்ஸ் வரும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முன்னாடியே அந்த இன்ஃபர்டைல் எக்ஸ் 6% நம்ம எடுத்தாச்சுன்னா இப்போ என்ன ஆகுது சார், மெயின் முதல்ல முட்டை வெயிட்டு 50 கிராம் இருந்துச்சு, 55 60 கிராம், இப்போ வந்து 70 75 80 கிராம் வந்தாச்சு. பட் ட்ரே வந்து சேம் ட்ரே, ஹேச்சரி ட்ரே வந்து சேம் ட்ரே, பட் முட்டை வெயிட்டு வந்து அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. கோழி அப்படி தான் பேரண்ட்டில் வந்து முட்டை விடுறா. இன்குபேட்டர் வந்து சைஸ் அப்படியே பண்ணிகிட்டே இருக்குது. பட் நம்ம இருக்கிறது வென்டிலேஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது. அந்த காற்று இருக்கிறது ஃபேன் மோட்டரும் அதே மாதிரி 1/3 மோட்டரே வச்சுட்டு ஓடுருவார், அதே பிளேடு அதே எல்லாமே சைஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம முட்டை சைஸு மட்டும் அப்படியே மேலே போகுது, ஒரு 10% 15%, இப்போ 25% வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 18th டேயில் அந்த முட்டை 6% முட்டை நம்ம எடுத்தாச்சுன்னா அந்த இடம் வந்து நமக்கு ஹேச்சரி ட்ரேலோ நல்லா குஞ்சுக்கு இடம் நல்லா கிடைக்குது. அப்போ நம்ம அந்த ட்ரை பண்ணுறது குஞ்சு வாங்க எடுத்துக்கிறது நல்லா ஒரே டைமில் ஹேட்ச் வரும். இது ஒரு சின்ன விஷயம், பட் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக இது இதே மாதிரி ஃபாலோ பண்ணியாச்சுன்னா நம்ம கரெக்டான ஹேச்சரி ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபைனலாக வந்து பட்டன் சிக்ஸ் வர்றது, அடுத்து அந்த த்ரெட்டு சிக்ஸ் வர்றது, இது எல்லாமே ரீசன் என்ன சார், வென்டிலேஷன் ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாதுக்கு அப்புறம் இது எல்லாமே கம்ப்ளைண்ட் வருது. அது நமக்கு அது க்ளோஸ் பண்ணோம்னா ஹேச்சரை இன்குபேட்டரில் வந்து 99.9 டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் பண்ணுறவார், 86.5 86.4 ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறவார். ஹேச்சர் மிஷனில் ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணுறவார், முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உடனே டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டு ஹியூமிடிட்டி மேலே அப்படியே 87 89 அப்படியே அவரே மேனுவலாக பண்ணி வச்சிருவார். ஸோ அதனால் நம்ம கண்டினியூஷன் பார்க்கும்போது எல்லா ஹேச்சரிஸில் கம்பல்சரி 2 to 3% ஹேட்ச் லாஸ் ஆகுது. அந்த கிரேடிங்கில் எடுக்கிற அடுத்த கவுண்டிங்கில் அது நம்ம கல்ஸு ஜாஸ்தி வருது. இது எல்லாமே மெயின் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ அது அவாய்டு பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபரை பண்ணும்போது ஒரு 6% நம்ம முட்டை கம்பல்சரி இன்ஃபர்டைல் வருஷம் அது எடுக்கலாம். அடுத்த பிளாஸ்டிங்கு 1 or 2 எக்ஸ் கிடைக்கும். அப்போ அதில் ஒரு 2 முட்டை எடுத்தாச்சுன்னா அதுக்காக நமக்கு அந்த சிக்ஸுக்கு இடம் அதில் ஈஸியான நல்ல ஹேட்ச் வரதுக்கு சான்ஸ் கிடைக்கும் சார். இது பார்த்தாச்சுன்னா ஒரே டைமில் ஹேட்ச் எடுக்கிறேன் சார். நீ பாருங்கள் அந்த ஷெல்லு கம்ப்ளீட் ஒரு பாக்ஸில் வந்து நம்ம இப்போ கொடுக்குறது எல்லாத்துக்கும் அதே மாதிரி அந்த ஹேச்சரி ட்ரேயில் ஒரு குஞ்சு இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் எப்போ நம்ம குஞ்சு எடுத்தாச்சுன்னா டோட்டல் சிக்ஸ் அதில் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒரு முட்டை நம்ம எடுத்துகிட்டு செகண்ட் புல் அவுட்டு, தேர்டு புல் அவுட்டு அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா கல்ஸ் ஜாஸ்தி ஆகுது.
அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முக்கு போயதுக்கப்புறம் மொட்டாலிட்டி ஜாஸ்தி வரும். மெயின் ஃபார்மில் மொட்டாலிட்டி ஃபஸ்ட் வீக் மொட்டாலிட்டி மெயின்டைன் பண்ணோம்னா இன்குபேட்டர் அண்ட் ஹேச்சர் மிஷனில் நல்லா கரெக்டான டெம்பரேச்சர்ஸ் மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா, இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து இந்த இந்த கிளிப்பிங் பாருங்கள் சார், எல்லாம் குஞ்சு அப்படியே மூறி வச்சுட்டு அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு. எல்லாமே என்னென்னா சிக் ரூமில் டெம்பரேச்சர் ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணிடல, டீஹைட்ரோஜேஷன் ஆகுது. அதுக்காக நான் அந்த ஹை டெம்பரேச்சர் இந்த சிக் ரூம் எல்லாம் பாருங்கள், அப்படியே தண்ணி எங்கே கிடைக்கும் அந்த பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சிக் ரூமுக்கும் அதே மாதிரி கூலிங் சிஸ்டம் 27-26 டிகிரிஸ் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா நம்ம கரெக்டான குஞ்சு தூங்குது. அப்போ தான் நம்ம ஃபார்முக்கு போயிட்டு உடனே தீனி சாப்பிட்றது, தண்ணி சாப்பிட்றது வந்து உடனே இது பண்ணுறதுக்கு ஈஸியான இருக்குது. மெயின் திங் அதுதான். சிக் ரூம் வந்து கம்பல்சரியாக கூலிங் சிஸ்டம் வைக்கணும். இப்போ நிறைய ஆள் அந்த மாதிரி இல்லாமல் பழைய சிஸ்டமில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. அது எல்லாமே சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறணும். இது வந்து நம்ம மிஷனுக்கு பின்னாடி கம்ப்ளீட் டன்னல் சிஸ்டத்தில் மிஷனுக்கு பின்னாடி ஈஸி ஹவுஸ் மாதிரி எப்படி நம்ம ஈஸி ஹவுஸ் பண்ணுறியோ அதே மாதிரி ஈஸி ஹேச்சரி செட்டப் ஆல்சோ ஈஸி செட்டப். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஹியூமிடிட்டி டெம்பரேச்சரு, ரூம் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரிஸ் 26 டிகிரிஸ் 30 டிகிரிஸ் பிலோ மெயின்டைன் பண்ணியாச்சுன்னா இன்குபேட்டருக்குள்ள நம்ம 37.5 டிகிரி மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நார்மலாக ரூம் டெம்பரேச்சரு சம்மரில் வந்து 40 டிகிரிஸ் போகுது, இல்லை 37-38 டிகிரிஸ் போகுது. மிஷினுக்குள்ளே நம்ம 37 எப்படி மெயின்டைன் பண்ணோம்? அதுக்குள்ளே நம்ம முட்டை இருக்குது, ஆல்ரெடி குஞ்சு பொறுக்கிட்டே இருக்குது. அது ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கம்பல்சரி ரூம் வென்டிலேஷன் வந்து பக்காவே பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஹேச்சபிலிட்டி, கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அதில் மெயின் எயிர் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணோம். எமினோமீட்டரில் நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம அந்த ரூம் டிசைன் பண்ணியாச்சுன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாமே பழைய சிஸ்டம் தான் எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்குது. எல்லாமே டிஜிட்டல் கண்ட்ரோலர், டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்டோட இது பண்ணியாச்சு. இந்த பழைய சிஸ்டத்தில் வந்து வேலை ஜாஸ்தி. இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா செட்டிங் பண்ணுறது, அந்த ட்ராலி எடுத்து கொண்டு போய் மிஷின் முன்னாடி வச்சு மிஷினுக்குள்ளே தள்ளுறது, கொஞ்சம் டபுள் வேலை. இது கொஞ்சம் இப்போ அட்வான்ஸ் இது பண்ணுறது வந்து பாருங்கள், அந்த எடுத்துகிட்டு இது உள்ளே தள்ளுறது. அட்லீஸ்ட் ஒரு மிஷினில் முட்டை செட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 hour டைம் ஆகுது, ஒரு 5000 முட்டை செட் பண்ணுறதுக்காக. இந்த பழைய சிஸ்டம் எல்லாமே நம்ம கழட்டிட்டு இதே மாதிரி பண்ணியாச்சுன்னா அப்போ நம்ம கரெக்டான ரிசல்ட் கிடைக்குது. அதுக்காக நம்ம இப்போ இருக்கிறது மிஷினில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம பின்னாடி நம்ம டேபிள் இருக்குது, அது இங்கே வந்தாச்சுன்னா நான் எல்லாமே சொல்லி கொடுத்துக்குவேன். எப்படி புது டெக்னாலஜி நம்ம சிஸ்டத்தில் என்னென்ன செய்கிறங்க, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அதுக்குள்ளே நான் என்னுடைய சஜஷன் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 1% நம்ம ஹேட்ச் ஜாஸ்தி வர மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துவேன். அது என்னுடைய இதுதான். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி.